கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவஜனங்களாகிய நாம் அவருடைய வார்த்தையை தியானிக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவபிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதை தியானித்து அதன்படி வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாகவும் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ வாசிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதை தியானிக்கிறவர்களாக இருக்கணும். அப்பொழுதுதான் அந்த வார்த்தை நம்மோடு கூட என்ன பேசுகிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று அந்த வசனத்தை கொண்டு அறிந்து கொண்டு அந்த தேவ வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். இந்த நாளிலும் தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் நமக்கு ஜீவன் தந்து அவர் நமக்கு பாராட்டின தயவுதான் அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் இந்த பைபிள் ஸ்டடியை தேவன் துவங்க வைத்திருக்கிறார். இது தேவனுடைய பெரிய கிருபை. தேவபிள்ளைகளாகிய நாம் தியானிக்கும்படியாய் தேவன் காண்பித்து தந்த தலைப்பு என்ன தெரியுமா? இயேசுவின் நாமம். இன்று நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தோடு சுதந்திரவாளிகளாய், இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளிகளாய், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாய் நாம் மாற என்ன காரணம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான். அந்த நாமத்தை உடையவர் நமக்காக வந்ததுனால தான். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஏங்கின நாமம், இருதயத்திற்கு ஏற்றவனாகிய தாவீது கூட அறியாத நாமம், சிருஷ்டிப்பின் நாமம், ரட்சிப்பின் நாமம். கொலோசையரில் சொல்லப்பட்டது போல அந்த நாமத்தை உடையவரை கொண்டுதான் பிதாவாகிய தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார். அந்த நாமத்திற்குரியவருக்காக சிருஷ்டித்தார். பிதாவாகிய தேவனின் மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்தவரின் நாமம், எல்லா முழங்கால்களும் முடங்கும் நாமம், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் நாமம், சாத்தானுடைய தலையை நசுக்கின நாமம், புற ஜாதிகளாய், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய், நம்பிக்கையற்றவர்களாய், தேவனற்றவர்களாய் இருந்த நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய், பரலோகத்தை சுதந்திரிக்கிற தேவ ஜனங்களாய் நம்மை மாற்றின நாமம், நம்மை தேவ பிள்ளைகளாக்கின நாமம், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவரின் நாமம், நித்திய ஜீவனிலே நம்மை கொண்டு சேர்க்கும் நாமம், எல்லாவற்றிற்கும் மேலாய் நம்முடைய ஆத்தும மணவாளனின் நாமம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகத்துவங்களை நம்மால் சொல்லி முடியாது. அதை குறித்து தியானித்தோமேயானால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அது போதாது. அவ்வளவு பெரிய மேலான, மேன்மையான, வல்லமையுள்ள, அதிகாரமுள்ள ஒரு நாமம், நம்முடைய சொந்த இரட்சகராய் நாம் பெற்றுக்கொண்ட மேலான ஒரு நாமம். யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனுக்கு பிரியமாய் உண்மை உத்தமாய் வாழ்ந்த அவர்கள் அறிந்து கொள்ளாதிருந்த அந்த நாமத்தை தேவபிள்ளைகளாகிய நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே, 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே அந்த நாமத்திற்குரியவர் வந்து நமக்காக யாவையும் செய்து முடித்து நம்மை நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் முன்குறித்து இன்று நாம் அவர் நம்மை அழைத்து தெரிந்து கொண்டதின் பிரகாரமாகவே அவருடையவர்களாய் மாற்றப்பட்டு அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கிறோம். அவருடைய வாக்கு தத்துவத்திற்கு உரியவர்களாய், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆம் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இவ்வளவு பெரிய ஒரு மேலான ஆசீர்வாதத்தை நமக்கு தந்த நாமம், நாம் அந்த நாமத்தை அறிந்திருக்கிறோம், அந்த நாமத்திற்குரியவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இது தேவன் நமக்கு பாராட்டின பெரிய கிருபை. இதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு மேலான ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் கிடையாது. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மேலான ஆசீர்வாதம் தான். இவ்வளவு பெரிய மேன்மையுள்ள நாமத்திற்குரியவர் நம்முடைய தேவனாய், நம்முடைய சொந்த இரட்சகராய், நம்முடைய ஆத்தும மணவாளனாய் நம்மோடு கூட இருக்கிறார். தேவபிள்ளைகளாகிய நாமும் கூட இந்த பைபிள் ஸ்டடி மூலமாய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகத்துவங்களையும், அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சுதந்திரித்துக் கொள்வது என்பதையும், சுதந்திரித்து கொண்ட அந்த மேலான ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி மற்றவர்களும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகிய ரட்சிப்பை தர வந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொண்டு நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் மாற்றப்பட, அந்த நாமத்தின் மகத்துவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் குறித்து தான் இந்த பைபிள் ஸ்டடியில் நம்முடைய தேவன் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். தேவபிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்கள். தேவபிள்ளைகளாகி நாம் எல்லா காரியங்களை காட்டிலும், எல்லா ஜனங்களை காட்டிலும் மேலான பாக்கியம் உள்ளவர்கள். இந்த நாமத்திற்குரியவர்களாக இருக்கிறோமே. இந்த நாளிலும் இந்த மேலான இயேசு கிறிஸ்துவ என்கிற நாமத்தை குறித்து, அதன் மகத்துவத்தை குறித்து அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நாளிலே பிரதானமாய் நம்முடைய தேவன்
நமக்கு கற்றுத்தரப் போகிறது என்ன தெரியுமா? நாம் சுதந்திரிக்க வேண்டுமென்றும் அதன் ஆசீர்வாதத்தை நாமும் வெளிப்படுத்தி நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறதுனால தான் அந்த காரியத்தை குறித்து நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த நாளிலும் தேவன் நமக்கு கற்றுத்தருகிற பிரதானமான காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்த மகத்துவம் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகத்துவமாய் பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை நம்மோடு கூட கற்றுத்தந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை சுதந்திரித்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த நாமத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 14:14 நாம் இப்பொழுது வாசித்தோமே. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்போ தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடைய நாமத்திலே வைத்திருக்கிறார். இயேசுவின்கிற நாமத்தினால தேவ பிள்ளைகளாகிய நாம் எதை கேட்டாலும் அதை நமக்கு செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். இப்போ நமக்குள் ஒரு கேள்வி எழும்பும். எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள நாமும் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் எல்லாமே செய்ய முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினால் ஒரு தேவ பிள்ளை ஜபிக்கும் பொழுது அவன் கேட்கிற எல்லா காரியங்களும் அவனுக்கு கொடுக்கப்படும். இதை தான் தேவன் இந்த முதல் நாளிலே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். நிச்சயமாக இந்த வசனத்தை கேட்கும்போது இதை தியானிக்கும்போது நம்முடைய இருதயம் அதிகமாய் பலப்படுவதை நம்மால் உணர முடியும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் உடையதாக மாறிடுச்சான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அநேக தேவைகள், பிரச்சனைகள், அநேக காரியங்களை குறித்த பாரம், நெருக்கம், எதிர்காலத்தை குறித்த கவலை, இது எல்லாமே நம்முடைய இருதயத்தை அதிகமாய் கலங்க பண்ணுகிறது. அப்படி கலங்கி போயிருக்கிற நேரத்தில் நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி. இப்போ இந்த வசனத்தை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். நிச்சயமாய் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவராலும் அந்த அனுபவத்தை உணர முடியும். என்னுடைய தேவன் தம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்தினால் நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு அவர் சொன்ன இந்த வார்த்தையின்படியே, இந்த வசனத்தின்படியே என் ஜெபத்தை அவர் கேட்டு அதற்கு அவர் பதில் தருவார். நான் கேட்கிற காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். இது தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை தேவபிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொண்டோமேயானால் நிச்சயமாய் நாம் கலங்க மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். ஆனால் இந்த காரியத்தை தியானிக்கும் பொழுது நமக்குள் ஒரு கேள்வி எழும்பும். இப்போ ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இந்த நாமத்தை வைத்து நான் கேட்டும் ஜெபித்தும் எனக்கு இன்னும் கிடைக்கல? ஏன் என்னால் அநேக காரியங்களை சுதந்திரிக்க முடியல? அப்படிங்கிற கேள்விக்கான பதிலைத்தான் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தேவபிள்ளைகளாகிய நம்மோடு தெளிவாய் பேச விரும்புகிறார். அதற்கு தான் தேவன் இந்த வசனத்தை யாரோடு பேசுகிறார் என்று முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த வசனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரிடத்தில் சொல்கிறார் தெரியுமா? தன்னிடத்தில் அப்பம் புசிக்கும்படியாய் வந்தவர்களிடத்தில் அல்ல, தன்னோடு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் வந்தவர்களிடத்தில் அல்ல, தன்னுடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய வார்த்தையினால் தன்னுடைய கிரியைகளினால் தம்மை அறிந்து கொண்டு தன்னோடு கூட நித்தியம் வரைக்கும் நித்தியமாய் அவரோடு கூட வாழும்படியாய் தன்னை அர்ப்பணித்த சீஷர்களிடத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்கிறார். இப்போ தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் காண்பித்து தருகிற முதல் காரியம், இயேசு என்கிற நாமம் வல்லமை உள்ளது தான். அந்த நாமத்தினால எதை கேட்டாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்படி இருந்தும் ஏன் இன்னும் அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா? தேவ பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சீஷர்களாய் அவரோடு கூட இருக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்வதை விட்டுவிட்டு அவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தேவைக்காக அப்பம் புசிக்கும்படியாய் நம்முடைய உலக காரியங்களுக்காக தேவைகளுக்காக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரிடத்தில் போகிறதுனால அந்த நாமத்தின் வல்லமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியலை. யார் இந்த சீஷர்கள்? வேதத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா புதிய ஏற்பாட்டிலே அந்த சீஷர்கள் ஒருவனாகிய பேதுரு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேதுரு சொல்கிறார். யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, நாங்கள் கண்களால் கண்டதும் கைகளால் தொட்டு உணர்ந்ததும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய கிரியையினாலும் அறிந்து கொண்டு
அவரோடு கூட வாழும்படியாய், இம்மையிலும் மறுமையிலும் அவரோடு கூட இருக்கும்படியாய் தங்களை அர்ப்பணித்த சீஷர்களிடத்துல தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறார். சும்மா எல்லாருக்கும் கிடையாது. நானும் கிறிஸ்டியன் தான், பிறந்ததுலேருந்தே நானும் கிறிஸ்டியன் தான், அதனால் நான் அந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. அவருடைய சீஷர்களாய் அவரை அறிந்து, அவருடைய வார்த்தையினால் அவரை அறிந்து, அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை அறிந்து, இம்மையிலும் மறுமையிலும் அவரோடு அவருக்காக அவர் சித்தம் செய்ய தங்களை அர்ப்பணித்த சீஷர்களுக்கு தான் இந்த வசனத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியும், அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அதை தங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு தாங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் தேவனால் ஏற்படுத்தப்பட முடியும். இப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் சீஷர்களைப் போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருந்தால் மட்டுமே இந்த வசனத்தின் மகத்துவத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியும். அதன் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், நம்முடைய தேவனே நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். இன்னொரு காரியத்தையும் இந்த வசனங்களை தியானிக்கும் போது தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்திருக்க வேண்டும். அதுதான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு 12 சீஷர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது 12 சீஷர்களும் இருந்தார்கள் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. உலகத்தின் மேலும் பணத்தின் மேலும் உலக காரியத்தின் மேலும் ஆசை வைத்து தான் அறிந்து கொண்ட இயேசுவோடு நித்தியமாய் வாழ தன்னை அர்ப்பணிக்காத யூதாஸ் காரியோத் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்ற பிற்பாடுதான் ஆண்டவர் இந்த வசனத்தை தம்மோடு கூட இருக்கும்படியாய் தம்மை அறிந்து அர்ப்பணித்த சீஷர்களுக்கு சொல்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இது ஒரு பெரிய எச்சரிப்பு. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் மட்டும் போதாது. ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாய் வேதத்தை தியானிக்கிறோம். அறிந்து கொண்டால் மட்டும் போதாது. அந்த வார்த்தைக்குரியவர்களாய் மாற, இம்மையிலும் மறுமையிலும் தேவனோடு கூட வாழ, அவருடைய சித்தம் செய்ய, அந்த வார்த்தை நம்மிடத்தில் என்ன செய்ய சொல்லுகிறதோ அந்த காரியத்தை செய்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணித்த மற்ற 11 சீஷர்களிடத்துல தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து நாம் பலப்படலாம். யூதாஸ் காரியத்தும் அப்படிதான். கடைசி வரைக்கும், சிலுவை மரணத்திற்கு முன்பாக வரைக்கும் ஆண்டவரோடு கூட இருந்தான். ஆனால் நித்தியம் போய் சேரும் வரைக்கும், நித்தியமாய் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு போய் வாழும் வரைக்கும் அவருடைய சித்தம் செய்ய, அவர் தன்னை குறித்து வைத்திருக்கிற அவருடைய விருப்பங்களை நிறைவேற்ற, அவரை அறிந்து கொண்ட பிற்பாடு அவன் தன்னை அர்ப்பணிக்காததுனால தான் அவனுக்கு என்ன பண்ண முடியல, இந்த வசனத்தை சுதந்திரிக்க முடியல, இந்த வசனத்தை கேட்கக்கூட முடியல. ஏன்னா அவன் எழும்பி போன பிற்பாடு தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த சம்பவங்கள்லாம் எதற்காக எழுதி கொடுத்துருக்கிறார் தெரியுமா? வெறும் வாக்கு தத்துவத்தை மட்டும் எழுதி கொடுத்தா அதை எப்படி சுதந்திரிக்கணும், நாம் எப்படி செயல்படணும் நமக்கு தெரியாது. அதனால தான் அந்த முழு சம்பவத்தையும் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த யோவானில் சுவிசேஷத்தின் பிரகாரம் எல்லா நாமத்திற்கும் மேலான சர்வ வல்லமையுள்ள எல்லா அதிகாரத்தையும் உடைய கர்த்தத்துவத்தை தன் தோள் மேல் வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்திற்குரியவர்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த நாமத்திற்குரிய தேவன் நம்முடைய இரட்சகராயிருந்து அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு அதை செய்வேன் என்று. இப்போ அந்த சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொண்ட மகத்துவத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் அறிந்து கொண்டால் மட்டும் போதாது. எந்த வசனத்தினால் அவர் தம்மை வெளிப்படுத்தினாரோ அந்த வசனத்திலே நாம் என்ன அவருக்காக செய்ய வேண்டும் என்றும் நமக்கு கற்றுத்தருவார். அந்த காரியத்தை அறிந்து நாம் அர்ப்பணித்தால் மட்டுமே நித்தியமாய் நித்திய ஜீவனிலே போய் சேரும் வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நித்தியமாய் நித்திய ஜீவனிலே வாழ, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவ சித்தம் நிறைவேற்றி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கிறார்கள் தெரியுமா? அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இன்னொரு காரியத்தையும் தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்திருக்க வேண்டும். அதுதான், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு மனுஷன் உருவாவதற்கு முன்பதாகவே அவனை குறித்த சகல காரியத்தையும் சகல திட்டத்தையும் அவர் ஏற்படுத்தி வைத்துவிட்டு தான் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படி ஏற்படுத்தி விட்டு தான் தேவ பிள்ளைகளாகிய நம்மை அவர் ஜெனிப்பிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு,
என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்கிறார். இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? நம்முடைய தேவன் தேவ பிள்ளைகளாகிய நம்மையில் வைத்த நம்பிக்கையை உணர்த்துகிறது. இவ்வளவு தூரம் அவர் நம்மை நம்ப என்ன காரணம்? நாம் அவரை அறிந்து கொண்டதுனால தான் அவர் இப்படி சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. நாம் நம்மை அர்ப்பணித்ததுனால தான் அவர் இப்படி சொல்கிறார். எவன் ஒருவன் தேவனுடைய சித்தம் செய்ய நித்தியமாய் தேவனோடு வாழும்படியாக அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க தேவ சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனை வழி நடத்துதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போன உடனே அவருடைய மனவாட்டியாய் நம்மை உருவாக்க தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். தேவன் மற்ற 11 பேரையும் பார்த்து சொல்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்கிறாரே. அந்த 11 பேரையும் அப்படி சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போகலை. அவர் என்ன செய்கிறாரு? அவர்களுக்கு தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியினால் அவர்களை பலப்படுத்துகிறார். எவன் ஒருவன் ஆண்டவரை அறிந்து அவரோடு கூட நித்தியமாய் வாழ தன்னை அர்ப்பணிக்கிறானோ, அவருடைய சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணிக்கிறானோ, அவனை ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அவனை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பி அவனை வழிநடத்தும்படியாய், அவனை உருவாக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு அவனை ஒப்பு கொடுப்பார். எந்த ஒரு மனுஷனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறாரோ அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய், சத்தியத்திற்குள்ளாய், வேத வார்த்தைகளுக்குள்ளாய், சகல சத்தியத்திற்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனை நடத்தி நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி தேவனுக்கு சித்தமானது என்ன, தேவனுக்கு சித்தம் இல்லாதது என்ன என்று சொல்லி சகல காரியங்களையும் அவனுக்கு கற்றுக் கொடுப்பார். வேதம் அதுதான் சொல்லுகிறது. ஒருவன் பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்டு நடத்தப்படுகிறானே ஆனால் அந்த மனுஷனுக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டோமே ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாகத்தான் நம்மை நடத்துவார். அப்படி இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய சித்தம் செய்ய அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியானவரால் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தப்படுகிற ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய், அவரோடு கூட நித்தியமாய் வாழுகிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு விரோதமாய் அவன் என்ன பண்ண மாட்டான்? எந்த ஒரு காரியத்தையும் கேட்க மாட்டான். இதுதான் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற அந்த மேலான சத்தியம். வேதத்தில் சொல்லியிருக்கு, ஆண்டவர் நான் என்ன கேட்டாலும் அவருடைய நாமத்தினால என்ன கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் என்னுடைய மனமும் மாமிசம் விரும்புகிற காரியங்களை, என்னை தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்களை நான் கேட்பேனே ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை நிச்சயமாய் தேவன் தேவ பிள்ளைக்கு கொடுக்க மாட்டான். தேவ பிள்ளைகளாகிய நாம் இதை நன்றாய் புரிந்திருக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட வசனம்லாம் நமக்குரியது நம்ம எடுக்கக்கூடாது. அந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாய் நாமும் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளைப் போல, பரிசுத்தவான்களைப் போல மாறணுமே அர்ப்பணிக்கணும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று தேவன் சீஷர்களை பார்த்து சொல்ல என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் தம்மை அறிந்தவர்கள், அவர்கள் தம்மோடு கூட இம்மையிலும் மறுமையிலும் வாழும்படியாய் தம்முடைய சித்தம் செய்ய அர்ப்பணித்தவர்கள். அது மாத்திரமல்ல, அப்படி அர்ப்பணித்தவர்களை வெறுமையாய் விட்டுவிட்டு தானும் செல்ல மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்றாய் அறிந்திருந்தார். அவர் என்ன பண்ணுவார்? தாம் எடுத்து கொள்ளப்பட்ட பிற்பாடு தமக்குள்ளே சீஷர்களை பலப்படுத்துகிற நல்ல ஆவியானவரை அவருக்கு கொடுத்து விட்டு தான் சென்றார். சீஷர்களை கொடுத்ததுனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை தைரியமாய் அவர்களை நம்பி அவர்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஒரு காரியம் தேவனை விட்டு நம்மை பிரிக்குமே ஆனால் நம்ம எவ்வளவு ஜெபிச்சாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? தேவ திட்டத்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதை செய்ய மாட்டார். இளைய குமாரனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் வாழ அவன் ஆஸ்தியை தன்னுடைய தகப்பனிடத்துலேருந்து கேட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? தூர தேசத்துக்கு போயிட்டான். இளைய குமாரன் மட்டும்தான் ஆஸ்தியை பங்கிட்டு கேட்டான். ஆனால் தகப்பன் என்ன பண்ணுறாரு? மூத்த குமாரனுக்கும் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தார். ஆனால் அந்த ஊமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூத்த குமாரன் தன்னுடைய தகப்பன் தனக்கு ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்த பிற்பாடும் தகப்பனை கீழ்ப்படிந்து தகப்பனுடைய சித்தம் செய்து தகப்பனோடு கூட இணைந்திருந்தான். சொல்லப்போனால் இளைய குமாரனுக்கு கொடுத்ததை காட்டிலும் மூத்த குமாரனுக்கு அதிகமாகத்தான் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவன் சேஷ்டபுத்திரன். இப்போ இளைய குமாரனுக்கு கொடுத்த ஆஸ்தியை காட்டிலும் மூத்த குமாரனுக்கு அதிகமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் அவன் தகப்பனை விட்டு செல்லவில்லை. இதுதான் தகப்பன் அந்த மூத்த குமாரன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை. அதிகமான ஆஸ்தியை கொடுத்தாலும் இவன் என்னை விட்டு பிரிந்து செல்ல மாட்டான். அதனால தான் அவனுக்கு அதிகமான ஆஸ்தி
கொடுக்கப்பட்டது. தேவப்பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். யூதாஸ் காரியோத் தன்னுடைய மதியினத்தினால, உலக ஆசையினால, இம்மையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு வாழ ஒரு பாக்கியம் பெற்றிருந்தும் அந்த உறவை மறுமை வரைக்கும் தொடர தன்னை அர்ப்பணிக்காததுனால இந்த வாக்குத்தத்தத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இழந்துட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் யூதாசை போல மதியற்றவர்களாக இராதபடிக்கு தேவன் நம்மை பார்த்தும் நம்மேல் அவர் வைத்த நம்பிக்கையினால் இந்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் ஒரு விசை நமக்கு நினைப்பூட்டி அதன் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் கற்றுத் தருகிறார். தேவப்பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து இம்மையிலும் மறுமையிலும் நித்தியமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு வாழ அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்ற நாம் நம்மை அர்ப்பணித்து அதன் பிற்பாடு தேவன் நமக்கு தருகிற அவருடைய சத்தியத்தின்படி வாழ நித்தியத்திற்குரியவர்களாய் நம்மை மாற்ற உருவாக்க அவன் நமக்கு தருகிற பரிசுத்த ஆவியானவர் மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நம்மை உருவாக்கும் பொழுதுதான் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான எந்த நினைவும் நமக்குள்ள வராது. நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு தடையாய் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் நாம் தேவனிடத்தில் கேட்கிறவர்களாக இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு தேவ பிள்ளை மாறும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் முழுமையாய் ஆளுகை செய்யப்பட்டு தேவனுடைய சித்தம் செய்ய அதற்கு தேவையான காரியங்கள், தேவனுக்கேற்ற மனவாட்டியாய் உருவாக்கப்பட அதற்கு தேவையான காரியங்கள், தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் இம்மையிலும் மறுமையிலும் நிறைவேற்ற நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் தேவையோ அதற்குரிய காரியங்களை நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் தேவன் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவது அதிக நிச்சயம். அவருடைய நாமத்தினால் நாம் எதை கேட்டாலும் அந்த எதை உணர்த்துகிறது தெரியுமா? அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டதை, அவரை விட்டு விலக செய்கிற காரியங்களே அல்ல, இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இன்னும் கிட்டி சேர ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தமான காரியங்களை நிறைவேற்ற எந்தெந்த காரியங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் சர்வ வல்லமையுள்ள நாமத்தை உடைய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய நாமத்தினாலே நாம் கேட்கிற நம்முடைய தேவைகளை, அவருடைய சித்தம் நிறைவேற நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிற காரியங்களை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாகி நாம் இதை சுதந்திரிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் மீண்டும் ஒரு விசை இந்த நாளிலே நமக்கு இந்த காரியங்களை கற்றுத் தருகிறார். இவ்வளவு நேரம் நம்ம தியானித்ததின் பிரகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய சித்தம் செய்ய நாம் அர்ப்பணிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து நம்மை உருவாக்கி சகல சத்தியத்திற்குள்ள நடத்தி எந்தெந்த காரியங்கள் நமக்கு தேவை என்று நமக்கு உணர்த்தி அதை நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசு என்கிற நாமத்தினால நிச்சயமாய் நாம் அதை பெற்றுக்கொள்வோம். இப்போ இந்த ப்ராசஸில் முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகத்துவத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை அது எப்படிப்பட்ட நாமம் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து சீஷர்கள் அறிந்து கொண்டார்கள். தேவப்பிள்ளைகளாகிய நாம் இன்னும் விசேஷித்தவர்கள், இன்னும் பாக்கியவான்கள். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். இப்பொழுது தேவப்பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு நம்முடைய கரத்திலே அவருடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்ட இந்த வேதத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகத்துவத்தையும் வல்லமையும் நமக்கு தெரியப்படுத்துகிறது. இப்போ இந்த வேதத்தை வாசித்து இதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை மகத்துவத்தை நாம் அறிந்து கொண்டோமேயானால் அந்த நாமத்திற்குரியவர் நம்மேல் வைத்திருக்கிற சித்தத்திற்கு நாம் தைரியமாக அர்ப்பணிக்கலாம். நாம் அர்ப்பணித்தால்தான் நாம் அறிந்து கொண்ட நாமத்தின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும், அது வெளிப்படும். நமக்கும் இயேசு என்கிற நாமம் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மிலே அந்த நாமம் வெளிப்பட்டு மற்றவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். இப்போ முதலாவது தேவப்பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட நாமம்? வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லியிருந்தாலும் தேவப்பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் இன்று காண்பித்து தந்து நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், அதனுடைய 9வது அதிகாரம், அதனுடைய 6வது வசனம்.
நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 5 பிரதானமான காரியங்களை தான் தேவன் தேவஜனங்களாகிய நமக்கு இன்று காண்பித்து தருகிறார். இந்த 5 காரியமும் இயேசு என்கிற நாமத்தை, அதன் மகத்துவத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறது. இதை தான் சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்து அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனால் நாம் இன்னும் விசேஷித்தவர்கள். அவரை காணாமலே அவருடைய வார்த்தையினாலே அவரை அனுபவிக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இயேசு என்கிற நாமம் எப்படிப்பட்டதாம்? அது அதிசயமான நாமம், அது நமக்கு ஆலோசனை தருகிற நாமம், அது வல்லமையுள்ள நாமம், அது நித்திய பிதாவின் நாமம், அது சமாதான பிரபுவின் நாமம். இப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நாமத்தின் வல்லமை மகத்துவத்தை அறிந்திருந்தால்தான் அதனால் வேதம் நமக்கு வாக்கு பண்ணுகிற ஆசீர்வாதத்தையும் நம்மால் சுதந்திரிக்க முடியும். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் எப்படிப்பட்டது என்று நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய தேவன் நமக்கு கற்றுத்தருகிற முதலாவது காரியம் என்ன தெரியுமா? அவர் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயமான நாமம். அதிசயம் என்பது எதை உணர்த்துகிறது? எந்த ஒரு காரியம் நடக்க சாத்தியமே இல்லையோ அந்த காரியம் நடக்கும் பொழுதுதான் அதை நாம் அதிசயம் என்று சொல்வோம். தேவபிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலோடு ஜெபிக்கும் பொழுது அது நடக்க சாத்தியமே இல்லைனாலும் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற அந்த காரியங்கள் நமக்கு தேவை என்று பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி நம்மை ஜெபிக்க வைக்கும் பொழுது மற்றவர்களுடைய பார்வையில் இது சாத்தியமே இல்லை. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லாரும் சொன்னாலும் தேவபிள்ளைகளாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தேவனுடைய நாமம் அதிசயமானவர். இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் அதிசயத்தை செய்கிற நாமம். அவருடைய நாமம் அதிசயம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நாம் செய்ய, நித்தியமாய் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் வாழும்படியாய் நாம் நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலோடு எந்தெந்த காரியங்கள் தேவை என்று அவரிடத்தில் நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த காரியம் ஒரு அதிசயம் நடந்தால்தான் அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்னா அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவருடைய நாமத்தினாலே நம்ம எதை கேட்டாலும் நம்ம அவர் செய்வார். அவர் உண்மை உள்ளவர். ஒரு அதிசயத்தை செய்தால்தான் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தோமே ஆனால் அதை அவர் செய்வார். யோசேப்பின் வாழ்க்கையில் இனி அவனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறதா அப்படின்னா தேவனால் ஒரு அதிசயம் அங்கே நிகழ்ந்தால்தான் இனி யோசேப்புக்கு ஒரு எதிர்காலம். தேவன் அதை செய்தார். ஈசாக்கின் வாழ்க்கையில் எல்லாரும் பஞ்சத்து நிமித்தம் எகிப்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்லிட்டார், நீ எகிப்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ தேவ வார்த்தைக்கு தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து எகிப்துக்கு போகாமல் பஞ்ச தேசத்தில் அவன் இருக்க வேண்டுமானால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும். பஞ்ச காலத்திலும் தேவனால் ஈசாக்குக்கு செய்யப்பட்ட அதிசயம்தான் அவன் விதைத்த பொழுது 100 மடங்கான ஆசீர்வாதம். தேவபிள்ளைகளாகிய நமக்கும் இதை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய நாமம் அதிசயம். அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாக இருக்கிறார். தேவனுடைய நாமம் அதிசயம் என்று நாம் தியானிக்கும் பொழுதே நம்முடைய இருதயத்தில் எழும்புகிற ஒரு சம்பவம் தான் கிதியோனின் பெற்றோருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேற, உம்முடைய நாமம் மகிமைப்பட பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலோடு இந்தந்த காரியங்கள் எனக்கு தேவையாக இருக்கிறது நம்ம ஜெபிக்கும் பொழுது அதை ஒரு அதிசயத்தை செய்து நமக்கு அவர் தர வேண்டுமானால் மனோவாவும் அவன் மனைவியும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க சாத்தியமே இல்லை என்கிற சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களுக்கு அதிசயம் என்கிற நாமத்தை உடையவராய் வெளிப்பட்டு அவர்கள் கண்கள் காண அதிசயம் நிகழ செய்தது போல அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்து அவர்களை சாட்சியாக நிறுத்தி அவர்களிலே தேவன் மகிமைப்பட்டது போல அவர்களை மற்றவர்களுக்கு நன்மையாய் மாற்றினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலோடு நம்முடைய தேவைகளை தேவ சித்தம் நிறைவேற நாம் ஜெபித்தால் மட்டும் போதாது. மனோவாவும் அவன் மனைவியும் என்ன செய்தார்களோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினால் மட்டுமே தேவனுடைய நாமம் அதிசயமாய் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். நம்முடைய தேவைகளை அதிசயமாய் அவர் சந்திப்பார். அதிசயமாய் சந்தித்து நம்மிலே அவர் மகிமைப்படுவார். நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமே மாற்றுவார்.
சிம்சோனுடைய பெற்றோரை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். பெலிஸ்தியரின் கரத்திற்கு இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாய் தேவன் அவர்களை கொண்டு ஒரு சிம்சோன் பிறக்க அவர்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவநாம மகிமைப்படவும், நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், தேவ சித்தம் நம்மிலே பரிபூர்ணப்படவும், நம்முடைய தேவைகளை பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயம் என்கிற நாமத்தை உடையவராய், இயேசு என்கிற நாமம் அதிசயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 13வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் ஒரு பிரதானமான காரியத்தை தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். அதுதான் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அவருடைய சீஷர்களாய் வாழ, அவரை அறிந்து அவருடைய சுத்தம் செய்ய நாம் அர்ப்பணித்து அவரிடத்திலிருந்து தரப்பட்ட நல்ல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தம் செய்ய தேவையான காரியங்களை ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தம்முடைய நாமம் அதிசயமாய் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க அவர் வெளிப்பட வேண்டுமானால் நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். இங்கே மனோவா தூதனானவரை நோக்கி கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? நீர் சொன்ன காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படியாய் உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தும்னு சொல்கிறார். இப்போ தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது கேட்கும்போது ஒரு சிம்பிளான காரியம் போல இருக்கும். ஆனால் இந்த காரியத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நடக்க சாத்தியமே இல்லாத பெரிய பெரிய அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நம்முடைய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அதை நமக்கு அவர் செய்வார். இன்னைக்கு இவ்வளவு தூரம் தேவ சித்தம் நிறைவேற நம்மை அர்ப்பணித்தும் பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்ததுனால நம்முடைய ஓட்டம் நிறைவாய் முடிய கர்த்தர் நாம மகிமைப்பட நமக்கு என்னென்ன காரியங்கள் தேவை, ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை சகலத்திலும் என்னென்ன தேவைகள் என்று பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலோடு நாம் ஜெபித்தும் இன்னும் தேவ நாமம் அதிசயமாய் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படாமல் போனதற்கான காரணம் என்ன தெரியுமா? நாம் அவரை கனம் பண்ணாமல் இருப்பதுதான் காரணம். நான் ஆண்டவரை கனம் பண்ணாமலா இந்த அளவுக்கு ஆண்டவருக்காக எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். முதல்ல தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனை கனம் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே மனோவா என்ன சொல்கிறாரு? இந்த காரியங்கள் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தும். அப்போது இதுலேருந்து சிம்பிளாக ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அவர் முகத்தை பார்த்து பேசுகிறவர் அல்ல, இருதயத்தை பார்த்து பேசுகிறவர். அதனால தான் நான் உனக்கு தர வாக்குத்தத்தங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொன்னேன் அல்லவா? அந்த வாக்குத்தத்தத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் பொழுது அந்த நிறைவேறின அந்த வேளையிலே நீ எப்படி செயல்படுவாய் என்று நான் இப்பொழுதே பார்க்கிறேன். அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணணும்? என் நாமத்தை கனம் பண்ணணும். அப்படி நீ கனம் பண்ணுகிற ஒரு மனநிலைக்கு பரிபூரணமாய் உன்னை ஒப்பு கொடுத்த பிற்பாடுதான் நான் உனக்கு தந்த இந்த மேலான ஆசீர்வாதம், என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொன்னேன் அல்லவா, அந்த வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தேவன் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தெளிவாய் கற்றுத் தருகிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்குது இதை தேவன் அறிவார். அதை அறிந்துதான் இந்த நாளில் சொல்கிறாரு, நீ என் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஒரு மனநிலையில் இருக்கிறாயா? இல்லை கிடைக்கிறது வரைக்கும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கிடைச்ச பிற்பாடு உன்னுடைய மனம் வேறுபட நீ ஒப்பு கொடுப்பியா? இல்லை அந்த மகிமையை வேற யாருக்காவது கொடுப்பியா? இல்லை கிடைச்ச பிற்பாடு என்னுடைய வார்த்தைக்கு மீண்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆசீர்வாதத்திற்கு பின்னாடி போயிடுவியா? ஆசீர்வாதம் வந்த பிற்பாடு அநேக உறவுகள் வருவாங்க, அவங்க வார்த்தையை கேட்டுட்டு போயிடுவியா? இது எல்லாமே நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார். காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்ற வல்லவர். அப்படின்னா ஏற்கனவே சில காரியங்களை அவர் பார்த்து விட்டு தான் நமக்கு வார்த்தையை தருகிறார். எந்தெந்த காரியத்தை நம்ம சரி செய்யணும், எந்தெந்த காரியத்தில் நம்ம இன்னும் பலப்படணும் அப்படின்னு சொல்லி தேவன் எல்லாவற்றையும் பார்த்து தான் நமக்கு கற்றுத் தருகிறார். இப்போ நம்ம சரி செய்யும்போது வர இருக்கிற தீங்குக்கு நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். பெலிஸ்தியரின் தேசம் வழியாய் போனால் யுத்தம் வரும் என்று தேவன் ஏற்கனவே அறிந்துதான் அவர்களை வனாந்திர வழியாக நடத்துகிறார். இல்லை நாங்கள் பெலிஸ்தியர் தேசம் வழியாக தான் போவோம்னு சொன்னால்
யுத்தம் தான் வரும். யுத்தம் வந்தால் மனமடிவாகி திரும்ப எகிப்துக்கு தான் போகணும். தேவன் சகலத்தையும் அறிந்ததுனால தான் இன்று தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். எல்லாமே உன்கிட்ட பர்ஃபெக்ட் தான். என்னை அறிந்து என் சித்தம் செய்ய இம்மையிலும் மறுமையிலும் என்னோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ நீ உன்னை அர்ப்பணித்திருக்கிறாய். அதனால் நான் என்னுடைய நல்ல ஆவியாக பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தந்திருக்கிறேன். அவர் என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியான தேவைகளை தான் உனக்குள் இருந்து அவர் ஜெபிக்க வைக்கிறார். நீயும் ஜெபிக்கிற, நானும் அந்த ஜெபத்தெல்லாம் கேட்குறேன். ஆனால் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நாமம், இயேசுவின்கிற நாமம் அதிசயமாய் வெளிப்படாததற்கு காரணம், அந்த நிறைவேறும் காலத்திலே நீ என்னை மகிமைப்படுத்துகிற ஒரு மனநிலையிலே ஆயத்தப்படு. என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த ஒரு மனநிலையில் உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து. இதுதான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிற பிரதானமான சத்தியம். தேவ பிள்ளைகளாகிய நாம் கூட அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அது தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றும்படியாக தேவன் நமக்கு காண்பித்து தந்த காரியங்கள், பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலோடு நம்ம ஜெபிக்கிற காரியங்கள். ஆனால் அந்த காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டுமானால் அது செய்து முடிக்கிற அந்த நிலையில் நான் கர்த்தரை தான் கனம் பண்ணுவேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்படும்படியான ஆசீர்வாதங்களை தந்த பிற்பாடும் நான் ஆசீர்வாதத்திற்கு பின்னாடி போக மாட்டேன். இன்னும் கர்த்தர் சித்தம் செய்ய, இன்னும் அவருக்காக வாழ, அந்த நித்திய ஜீவனிலே நித்திய நித்தியமாய் கர்த்தரோடு வாழும்படியான அந்த நிலைக்கு வரும் வரைக்கும் முழுமையாய் கர்த்தரை சார்ந்து பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு தேவ பிள்ளைகளாகிய நாம் கடைசி வரைக்கும் கர்த்தரை கனம் பண்ணியே வாழ்வோம் என்கிற நிச்சயத்தோடு அந்த காரியத்திற்காக நாம் நம்முடைய இருதயத்தை பழக்குவித்து ஆயத்தப்படுத்தினோமேயானால், மனோவாவை போல நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தினோமேயானால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இயேசு என்கிற நாமம் அதிசயமாய் வெளிப்படுவது அதிக நிச்சயம். தேவன் இன்று அதற்காகத்தான் அவர் அதிசயமாய் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறார். அதை நாம் அறிந்து கொண்டு நாம் அதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று தான் கர்த்தர் இந்த காரியங்களை கற்றுத்தருகிறார். இப்போ இந்த காரியத்தை தியானிக்கும் போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். நான் ஆண்டவரை கனம் பண்ணுறேனே, அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசித்து தியானித்து பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து எந்தெந்த காரியங்கள்லாம் தேவ சித்தம் என்னிலே நிறைவேற தேவையோ அந்த காரியத்தை மட்டும்தான் நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். தேவனுடைய விருப்பத்திற்கு மாற நான் எதுவுமே ஜெபிக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்முடைய சுயநீதியாய் நமக்குள்ள கேள்வியாக எழும்பும். முதலாவது தேவ பிள்ளைகளாகிய நாம் கனம் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கனம் பண்ணுறது அப்படிங்கிற காரியத்திற்கு அநேக அர்த்தங்கள் இருக்குது. முக்கியத்துவம் கொடுக்கிறது, ஒருவருடைய பேச்சை எந்த விதத்திலும் தட்டாமல் செயல்படுறது, எல்லா இடத்திலும் அவர்களுக்கு முதன்மை ஸ்தானம் கொடுப்பது, இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நம்ம இடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளாகிய நாம் அநேக காரியங்களை செய்கிறோம், ஆண்டவரை கனம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் உண்மையாகவே அது தேவனுடைய பார்வையில் நாம் அவரை கனம் பண்ணுகிறதாய் அவரால் அங்கீகரிக்கப்படுகிறதா? அவர் சொல்கிறாரா என் பிள்ளை என்ன கனம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி? தேவனுடைய பார்வையில் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற கனம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். தேவனுடைய பார்வையில் எவன் ஒருவன் அவருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறானோ, அதற்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறானோ, அதற்கு முதன்மை இடம் கொடுக்குறானோ, அவன்தான் தேவனை கனம் பண்ணுகிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்குகிறவனை தான் அவர் நோக்கி பார்க்கிறார். இங்கே மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் முதலாவது அவர் வார்த்தை தான் கொடுக்கிறார். அவர்களுக்கான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லிவிட்டு அதை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், என்ன காரியங்கள் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். தேவன் அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அதன்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு கேட்டால் அதன்படி தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்போ தேவனை கனம் பண்ணுறதுனா என்ன? தேவனிடத்துலேருந்து நமக்கு வருகிற வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கி ஆண்டவரிடத்துலேருந்து ஒரு அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விட்டதே ஆனால் அது அநேகருக்கு எப்படி இருக்கும்? ஒரு பிரமிப்பாக இருக்கும். உருவாக்கப்படுகிற காலத்தில் ஆண்டவரும் நாமும் மட்டும்தான் இருப்போம். உருவாக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட பிற்பாடு அநேகர் சூழ்ந்து கொள்வாங்க. தேவனும் அதை அனுமதிக்கிறார். எதுக்குன்னா
தேவ பிள்ளைகளாகிய நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்பட, அதே நேரம் நாம் அவருடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள, அது மாத்திரமல்ல, நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணி அதன் பிற்பாடு வாழ்கிறோமா, இல்லை ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தினால வந்த உறவுகளை சார்ந்து போகிறோமா, மற்ற வார்த்தைகளுக்கு, நம்முடைய சுய வார்த்தைகள், சுய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமான்னு நம்மையும் தேவன் சோதித்தறிய, நம்மையும் நாம் அறிந்து கொள்ள தேவன் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். அதனால தான் நம்முடைய இருதயத்தின் நினைவை நாம் அறிய வேண்டும் என்று தான் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார். அதை அனுமதிப்பதற்கு முன்பதாகவே நமக்கு அதை கற்று தருகிறது. அது தேவன் நம்மையில் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறது. நீ இப்படிலாம் செய்வ, அதனால் நீ என்ன பண்ணு, முன்னெச்சரிக்கையாக என்னுடைய சமூகத்தில் ஜெபித்து ஆயத்தமாகு அப்படின்னு சொல்லி தாம் நேசித்த சீஷர்களிடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறார். பேதுருவே, உன்னை சாத்தான் என்ன பண்ணுறான், சுலவில் போட்டு புடைக்க அவன் பெர்மிஷன் கேட்குறான். நீ என்ன பண்ணு, 1 hour போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி அவர் சோதனையும் அறிவித்து அதுக்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அறிவிக்கிறார். தேவபிள்ளைகளாகிய நாம் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் இன்று தேவபிள்ளைகளாகிய நமக்கு கற்றுத்தருகிற பிரதானமான காரியம், தேவபிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் தேவனை கனம் பண்ணுகிறதை காண்பிக்கிறது. ஐயோ, அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க எப்படி சொல்கிறாங்க, இல்லை எனக்குள்ள சுயமான சில எண்ணங்கள், எனக்கு இதெல்லாம் சரின்னு தோணுது அப்படின்னு சொல்லி மனமும் மாமிசம் விரும்புகிற நம்முடைய சுயத்திற்கு நாம் இடம் கொடுக்காமல், நம்மை சூழ்ந்து வருகிற மனிதர்களின் சத்தத்திற்கு இடம் கொடுக்காமல், அது யாராக வேணாலும் இருக்கலாம், ஒருவேளை அது தேவ திட்டத்தை விட்டு, தேவ நாம மகிமைப்படுகிற அப்படிப்பட்ட காரியத்தை விட்டு நம்மை விலக்குமையானால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு செவி கொடுக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு பிரச்சனையா, ஒரு தேவையா, எந்த ஒரு காரியம்னாலும் முதலாவது தேவனை கனம் பண்ணுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, தேவ சமூகத்தில் இருப்பாங்க. தேவ சமூகத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருப்பாங்க. அப்படி தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தையை தான் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான காரியம். தேவபிள்ளைகளாகி நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த நிமிஷம் வரைக்கும் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை கனம் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், கர்த்தரை கனம் பண்ணுகிறவனுடைய வாழ்க்கையில் எந்தெந்த அடையாளங்கள் வெளிப்படும் என்று வேதத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை நாம் தியானித்து அந்த காரியத்தின்படி நாம் வாழ்ந்தோமே ஆனால் நாம் கர்த்தரை மெய்யாகவே கனம் பண்ணுகிறோம் என்று அர்த்தம். 3 காரியங்கள் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை, அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் இன்று கர்த்தர் நமக்கு ஒரு பிரதானமான 3 காரியத்தை காண்பித்து தருகிறார். முதலாவது, கர்த்தரை கனம் பண்ணுகிறவன் மற்றவர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டான். கர்த்தரை காட்டிலும் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். 1 சாமுவேல் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் வாசஸ்தலத்திலே சொல்லும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படி நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். இந்த வசனத்தை கொண்டுதான் கர்த்தர் ஒரு பிரதானமான காரியத்தை தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். ஏலி என்ன பண்ணுறாரு, அவர் பிரதான ஆசாரியன், நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். ஆனால் அவர் தேவ சமூகத்தில், தேவனுடைய தேசத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி செயல்படுவதை பார்க்கிலும் தன்னுடைய குமாரர்களின் இஷ்டத்திற்கு செயல்படுவதற்கு அவர் என்ன பண்ணுறார், அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறார். ஏன்னா முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு ஏன் சொல்கிறேன்னா, அவங்க செய்கிற தப்பு தெரிஞ்சும் அவங்கள எந்த விதமான சிக்ஷைக்கும் அவர் உட்படுத்தலை. அவர்களை வார்த்தையினால் அவங்க செய்கிற தப்பை அவர் சொல்கிறாரு. ஆனால் கடிந்து கொண்டாரா, அவர்களை தண்டித்தாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அவருக்கு அதற்கு தண்டிக்க அதிகாரம் இருக்குது. அவர் தான் அந்த காலத்தில் நியாயாதிபதியாக இருக்கார், பிரதான ஆசாரியனாகவும் இருக்கிறார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைகளை மதிப்பானேன்னு ஆண்டவர் சொல்கிறார். தேவபிள்ளைகளாகிய நாம் நன்றாக இருந்திருக்கிறோம். இந்த ஏலிக்கும் அவனுடைய 2 குமாரர்களாகிய ஓப்னி பினகாஸ்க்கும் ஒரு மோசமான ஒரு முடிவு வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மாண்டு போக அல்ல தேவன் நம்மை அழைத்தது. இவ்வளவாய் தம்முடைய வார்த்தைகளை, தம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை நமக்கு தெரியப்படுத்தி நம்மை அர்ப்பணிக்க வைத்து, அவருடைய சித்தத்திற்குட்பட்ட தேவைகளை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துதலோடு நம்மை ஜபிக்க வைத்து,
என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் நான் இதை செய்வேன் என்று சொல்லி வாக்கு தந்து அதை சுதந்திரிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை விளங்க பண்ண நீ என்னை கனம் பண்ண வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிற தேவன் இந்த ஏலியைப் போல நம்முடைய வாழ்க்கை மாறும்படியாய் அல்ல, சாமுவேலைப் போல தான் முதல் பெயர்சபா மட்டும் இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று நற்சாட்சி பெறத்தக்கதாய் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரோடு நெருங்கி சேருகிற அப்படிப்பட்ட ஒரு மேலான அனுபவத்தை ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாய் கர்த்தரை தன்னுடைய ஆசீர்வாதமாகவும் தன்னை மற்றவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாகவும் மாற்றுகிற அப்படிப்பட்ட மேலான மேன்மைகளை சுதந்திரிக்கத்தக்கதாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவபிள்ளைகளாகிய நாம் நம்மோடு கூட இருக்கிற உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை உதைக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்மளை சூழ்ந்திருக்கிற மனிதர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோன்னா அது வேதத்தின் பிரகாரம் என்ன தெரியுமா? கர்த்தர் வார்த்தையை நம்ம உதைக்கிறோன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணுறோன்னு அர்த்தம். அவருடைய சித்தத்தை, அவருக்குரியதை, அவரால் தரப்பட்ட நன்மையை, வாக்குத்தத்தங்களை நாம் உதைக்கிறோம் என்ற அர்த்தம். அது ஒரு கொடுமையான பாவம். புதிய ஏற்பாட்டிலே இந்த காரியத்தை இன்னும் தெளிவாய் பவுலை கொண்டு தேவன் நிருபத்தில் எழுதும்போது என்ன எழுதுகிறார் தெரியுமா? இவ்வளவாய் எல்லாவற்றையும் அறிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தம்மை பரிசுத்தப்படுத்தின இரத்தத்தை மீண்டும் மறுதலித்து பழைய காரியங்கள் பாவ வாழ்க்கையில் உழன்று கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுறாங்களாம்? தம்மை பரிசுத்தப்படுத்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அதை காலால் உதைக்கிறார்களாம். அப்படிப்பட்டவர்கள் கொடிய ஆக்கினைக்கு உட்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்போ தேவபிள்ளைகளாகி நாம் எச்சரிப்போடு ஆண்டவருடைய வார்த்தை ஒரு காரியத்தை நமக்கு தெரிவித்ததே ஆனால், ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் சொன்னாரே ஆனால் அதை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய பலத்தால் அது முடியாது. நம்முடைய பார்வைக்கும் மற்றவருடைய பார்வைக்கும் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு அதிசயம் நடந்தால் தான் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாமே தேவனால் நமக்கு தரப்பட்ட வாக்குத்தத்தை குறித்து நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அதுதான் நாம் அறியாதும் எட்டாதுமான மேலான ஆசீர்வாதம். ஆனால் அதை ஒரு அதிசயத்தை நிறைவேற்றி நம்முடைய நாமம் அதிசயம் என்பதை அவர் நமக்கு விளங்க பண்ணி அதை நாம் சுதந்திரிக்க செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவபிள்ளைகளாகி நாம் வார்த்தையை தந்தவரிடத்திலே அதை எதிர்பார்த்து நாம் குறித்த காலத்தில் அல்ல, தேவன் குறித்த காலத்திலே அதை அவர் செய்து முடிப்பார் என்ற நிச்சயத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தோமேனால் நிச்சயமாக நம்முடைய தேவன் தம்முடைய நாமத்தை அதிசயமாக நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு, உலக உறவுகளின் வார்த்தைக்கு அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனிடத்தில் வெளிப்படுகிற இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 16வது அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாராள் தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் தேவன் நமக்கு காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் தன்னுடைய சுயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். இதை ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி தியானிச்சதுலேயும் பார்த்தோம். மற்றவங்க பேச்சுக்கு மட்டும் இல்லை, தனக்குள்ளேருந்து எழும்புகிற தன்னுடைய சுய எண்ணங்களுக்கும் அவன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாம சில காரியங்களை நினைத்து வைத்திருக்கிறோம் தெரியுமா? அந்த காரியத்தை அல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்வது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்வது அவர் நாம மகிமைப்படும்படியால், அவர் திட்டம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறும்படியால். இப்போ இந்த நாளில் கர்த்தர் காண்பித்து தருகிற இரண்டாவது அடையாளம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் தன்னுடைய சுயத்திலிருந்து எழும்புகிற எண்ணங்களுக்கும் நினைவுகளுக்கும் வழிகளுக்கும் அவன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். அதற்கு தன்னுடைய செவியை சாய்க்க மாட்டான். சாராள் தன் சுய எண்ணத்திற்கு இடம் கொடுத்தாள். தன்னுடைய சுய நினைவுகள், தனக்கு தோன்றின வழி, தனக்கு தோன்றின வழி எப்படி இருக்குமா? மனுஷனுக்கு நன்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்கிறது. தேவபிள்ளைகளாகிய நாம் சாராளை போல தன்னுடைய சுய எண்ணங்களுக்கு, தன்னுடைய சுய நினைவுகளுக்கு, சுயத்தால் நாம் போடுகிற திட்டங்களுக்கும் வழிகளுக்கும் செவி கொடுக்காமல் கர்த்தர் சித்தம் நிறைவேற, அதை சொன்னது அவர்னா அதை நிறைவேற்றுகிற பொறுப்பும் அவருடையது. அது அவருடைய ஏற்ற காலத்தில் அதிசயத்தை விளங்க பண்ணி செய்து முடிப்பார். தேவபிள்ளைகளாகிய நாம் காத்திருக்க வேண்டும். மூன்றாவது தேவன் நமக்கு காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் பணத்திற்கு, உலக ஆசீர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். பீலியாமை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். எண்ணாகமும் அதில் 22, 23, 24 அதிகாரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை சபிக்கும்படியால் மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பீலியாமுக்கு கூலி பொருத்தினான். பீலியாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவன் ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதமாகவும், அவன் சபித்தால்
அது சபிக்கப்பட்டதாய் மாறும். இப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் பிலேயாமுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவனோ கர்த்தரை கனம் பண்ணுவதை விட்டுவிட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? தனக்கு அதிகமான பொருட்களை, ஆசீர்வாதங்களை கொடுத்த பாலாக் ராஜாவின் வாக்குக்கு செவி கொடுக்கிறவனா மாறிட்டான். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீ இந்த பாலாக்கு என்ன பண்ணக்கூடாது? செவி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் என்னுடைய பிரியம், அது என்னுடைய ஜனம், நீ அதை சபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் பீலேயாம் கூட பேசுகிறாரு. ஆனால் பீலேயாம் தனக்கு முன்பதாக பாலாக் வைத்த செல்வங்களையும் ஆசீர்வாதங்களையும் பொருட்களையும் இச்சித்து அவன் என்ன பண்ணிட்டான்? கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணாமல் உலக பொருட்கள் மேல் தன்னுடைய மனதை பறக்க விட்டான். இதே தான் புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய மேன்மையான ஸ்தானத்தை இழந்து போன யூதாஸ் காரியத்தை செய்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுதந்திரமாய் பெற்றுக்கொள்வதை விட அந்த 30 வெள்ளி காசு அவனுக்கு அதிகமாக இருந்தது. தேவப்பிள்ளைகளாகிய நாம் இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு சும்மா எழுதி கொடுக்கப்படலை. நாமும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் கர்த்தரை கனம் பண்ணுவதை விட்டுவிட்டு அநேக உலக பொருட்களுக்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக, உலகத்தில் தரப்படுகிற மேன்மைகளுக்காக, மரியாதைக்காக கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுப்பதை விட்டுவிட்டு நம்முடைய மனதை உலக காரியங்கள் மேலே, பொருட்கள் மேலே பறக்க விட்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுக்காக கர்த்தர் வார்த்தையை நம்முடைய முதுகுக்கு பின்னாடி எரிந்து போடுகிறோம். கர்த்தரை கனம் பண்ணுகிறவன் இப்படி செய்ய மாட்டான். கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால சில பொருட்கள் எனக்கு கிடைக்காதுன்னா அது எனக்கு வேண்டாம். கர்த்தரை விட அப்படி கர்த்தருடைய வார்த்தையை மீறதுனால கிடைக்கிற பொருள் அது ஆசீர்வாதம் கிடையாது, அது சாபம். கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் தான் வேதனை இல்லாதது. இந்த பீலேயாமுக்கு இந்த பாலா கொடுத்த பொருட்கள்னால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. அவன் தன்னுடைய மேன்மையான ஸ்தானத்தை இழந்து போனான். தீர்க்கதரிசி என்கிற, கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்கிற ஸ்தானத்தை இழந்து போனான். அதே போல தான் யூதாஸ் காரியத்தும் இம்மையிலும் மறுமையிலும் நித்தியமாக இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை, 12 கோத்திரத்தையும் 12 சிங்காசனத்தில் அமர்ந்து நியாயம் விசாரிக்கிற அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை அந்த 30 வெள்ளி காசுக்காக இழந்து போனான். தேவப்பிள்ளைகளாகிய நாமும் இப்படிப்பட்ட மதீனமான கிரியைகளை செய்யாதபடிக்கு உலக பொருட்கள் மேலோ, உலக உறவுகள் மேலோ, நம்முடைய சுயத்தின் மேலோ நம்முடைய மனதை பறக்க விடாமல் அவைகள் சொல்லுகிற காரியத்தை, அவைகள் நம்மை செய்ய தூண்டுகிற காரியத்தை செய்யாமல் கர்த்தருடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறது, நான் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன பேச வேண்டும் என்று கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தையிலிருந்து அறிந்து கொண்டு அதற்கு நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்தோமேயானால் நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம் என்று அர்த்தம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தம்மை அதிசயமானவராய், இயேசு கிறிஸ்து என்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமாய் விளங்கி நாம் அவருடைய சீஷர்களாய் அவரை அறிந்து கொண்டு அவருடைய சித்தம் செய்ய அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியானவரால் அவருடைய சித்தம் செய்யும்படியாய் நித்தியமாய் இயேசுவோடு கூட நித்திய ஜீவனிலே வாழும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் தேவையோ பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு அதை நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன், குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாய் செய்வேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமானவராய் வெளிப்பட்டு ஒரு அதிசயத்தை செய்து கிரகிக்கக்கூடாத மகிமையான காரியங்களை செய்து ஒருவரும் அறியாத, நாம் அறியாத, நமக்கு எட்டாத மகிமையான காரியங்களை, பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்பட்டு நமக்கு நம்முடைய தேவனே ஆசீர்வாதமாக இருந்து நம்மை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டுமானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உலக உறவுகளுக்கோ, நம்முடைய சுய எண்ணங்களுக்கோ, உலக பொருட்கள், ஆசீர்வாதங்கள் இப்படிப்பட்ட காரியத்திற்கோ, உலகத்திற்கோ, மாம்சத்திற்கோ, பிசாசுக்கோ, உலக பொருள் என்பதை எதை உணர்த்துகிறது? பிசாசுக்கோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்ந்தோமே ஆனால், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்திருந்தோமே ஆனால் நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம் என்று அர்த்தம். இந்த நாளிலும் தேவஜனங்களாகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பிரதானமான காரியமாய் அவர் நமக்கு கற்றுத்தந்தது, கர்த்தரை கனம் பண்ணு, என் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு, வேறு எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத. உன் வாழ்க்கையில் நான் அதிசயமானவராய் வெளிப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் மேலான காரியங்களை செய்து நான் மகிமைப்படும் பொழுது அந்த மகிமையை வேற யாருக்கும் கொடுக்க நினைக்காத. ஆசீர்வாதம் கிடைச்சோன்னு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடிடாது.
அந்த சூழலை என்னை கனம் பண்ணணும்னு உன்னுடைய இருதயத்தை நீ மனோவாவை போல ஆயத்தப்படுத்து. எப்பொழுதுமே கர்த்தர், எல்லா சூழலிலும் கர்த்தர் என்கிற ஒரு மனநிலை. என்னுடைய வாழ்க்கையில் என்ன உயர்வு வந்தாலும், என்ன ஆசீர்வாதம் வந்தாலும், அதோடைய மேன்மை எல்லாம் எப்படி பரலோகத்தில் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியானவர் வரும்பொழுது தங்களுடைய கிரீடங்களை அவருடைய பாதத்தில் எடுத்து வைத்து முகங்குப்பர அவருக்கு முன்பதாக விழுந்து வணங்கினார்களோ, அதே போல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா உயர்வுகள், மேன்மைகள், எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருடைய பாதத்தில் வைத்து அவரே நமக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து அவரே எல்லாவற்றையும் நமக்கு செய்தார், இவ்வளவு பெரிய மேன்மையான பாக்கியத்தை நமக்கு தரும்படியாக தம்முடைய ஜீவனை தந்தார் என்பதை உணர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ, அவரை கனம் பண்ண நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது, இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம், என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்ற வசனத்தின் பிரகாரமே நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமான நாமத்தை உடையவராய், அதிசயங்களை செய்கிறவராய் அவர் வெளிப்பட்டு உடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்து, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆசீர்வாதமாய் வெற்றிக்கொண்டு நம்மை மற்றவர்களுக்கு நம்முடைய தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவது அதிக நிச்சயம். நம்மளே நம்முடைய தேவன் மகிமைப்படுவதும் அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனங்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிரயாயத்தப்படுத்துவோம். ஆமென். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதன் தியானம் இனிமை தங்கும் தனிமையிலும் சத்திய